Hi friends, welcome to the Eagle Study Center. So in this session நம்ம group 1, 2, 2A and group 4 இதுக்கான combined test batch ஓட detail வந்து நான் சொல்ல போறேன். இதுல first 2 test வந்து open to all நம்ம கொடுக்க போறோம். So அதை நீங்க utilize பண்ணிக்கோங்க friends. நாளைக்கு வந்து previous year question base பண்ணின test வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? இந்த schedule இருந்து எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஆல்ரெடி. So schedule வேணா once again நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? So என்ன அப்படின்னா group 1 ப்ரீவியஸ் இயர் 6 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இதுல இருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் நம்ம எடுத்திருக்கோம். இதுல இருந்து அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதை நான் அப்படியே டிட்டோவா எடுத்திருக்க மாட்டேன். இப்போ பிரசிடென்ட் ரூல் வந்து ஸோ நீங்க அனலைஸ் பண்ணிருக்கணும். நான் லாஸ்ட் ஒரு 10 days முன்னாடியே சொல்லியாச்சு. இந்த 16ஆம் தேதி உங்களுக்கு வந்து அதாவது 2A முடிஞ்சோடனே நான் சொல்லிட்டேன். 16ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கணும், எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ பிரசிடென்ட் ரூல் பத்தி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல நேற்று நியூஸ் பேப்பர் கூட பார்த்துருப்பீங்க. மணிப்பூர்ல பிரசிடென்ட் ரூல் இருக்கு. ஸோ இதை கனெக்ட் பண்ணி தான் ஸோ நீங்க இந்த கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி படிச்சிருந்திருப்பீங்க. ஸோ அதன்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். எல்லா குரூப்லயும் நான் ஷேர் பண்றேன் டெலகிராம்ல. 2015 கொஸ்டின், 17 கொஸ்டின், 19, 21, 22, 24 இந்த வருஷத்துல எல்லாம் குரூப் 1 வந்து நடந்திருக்கு. உங்களுக்கு அதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டெலகிராம்ல வந்து ஷேர் பண்றேன். மேக்ஸிமம் 21ல இருந்து பாருங்க. ஓகேவா? ஸோ அதில் ஆப்ஷன் வச்சு வந்திருக்கும் இல்லைங்களா? நீங்க அதுல இருந்து பாருங்க. வித் ஆன்சர் கீயோட தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளுமே நீங்க பாத்துக்கலாம். ஓகே, சிலபஸும் அதே சிலபஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 2021 கொஸ்டின், அதே மாதிரி 24 கொஸ்டின். ஸோ எவ்வளோ பேஜஸ் எல்லாமே நிறைய ஸ்டேட்மெண்ட்டாக படிக்கிற மாதிரி தான் வந்து ரொம்ப படிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதுவும் நீங்க வந்து ஃபுல்லுமே பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இது 2 தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20, 24, 21 அதை நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 15, 17 நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்க சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஒரு வார்ம் அப் டெஸ்ட் மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வருது. ஸோ டெஸ்ட் 1 எப்போ நடக்க போகுது? நாளைக்கு சண்டே மார்னிங் 10:30க்கு எல்லா டெலகிராம் குரூப்லையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ 10:30 ஷேர் பண்ணிடுவேன். ஆன்சர் கீ எப்போ கொடுக்குறேன் நான் பின்னாடி சொல்றேன். சரிங்களா? இந்த 6 பேப்பரும் டெலகிராம்ல இருக்கும். நீங்க ஆல்ரெடி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி உங்க ரெஃபரன்ஸ்க்காக அதை வச்சு நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா வேண்டாம். இல்ல ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அது டெலகிராம் குரூப்ல இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஆல்ரெடி இல்லாதவங்க நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருமே எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எழுதிக்குங்க. ஓகே, 10:30க்கு நான் கொஸ்டின் மார்னிங் கொடுத்துட்றேன். 1:30க்கு வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. இல்லை 2 o'clock வரையில் எழுதுங்க. பட் டைம் 3 hours வச்சு எழுதுங்க. நீங்க எந்த 3 hours அது சரி ஒரு ½ hour லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு நீங்க 2 o'clock ஆன்சர் கீ வந்துடும். ஆன்சர் கீ நான் PDF அனுப்பிச்சிடுவேன். இது எல்லாமே PDF அனுப்பிச்சிடுவேன். உங்களுக்கு OMR ஷீட் வந்து நீங்க இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு நான் OMR ஷீட்ல என்னடா ஹார்ட் காப்பி எல்லாருக்கும் சென்ட் பண்ணியாச்சு. சப்போஸ் நேத்து ஜாயின் பண்ணவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த டெஸ்ட்ல இருந்து நம்ம அனுப்பிச்ச அந்த கலர்டு OMR ஷீட்ல நீங்க எழுதிக்கோங்க. சரியா? ஒவ்வொரு டெஸ்ட்ல ABC இதெல்லாம் குறிச்சாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஆன்சர் கீ வந்து 2 o'clock விட்டுருவேன். 6 மணிங்கும் பொழுது உங்களுக்கு ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ். இது எல்லாமே எதுல இருக்க போகுது அப்படின்னா ஜூம் ஆப்ல இருக்க போகுது. ஸோ ஜூம் ஆப் வந்து எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இருக்கும், பட் ஒன்ஸ் செக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கம்பைன்டு டெஸ்ட் குரூப் 1க்கு, 2க்கு, 2Aக்கு, குரூப் 4க்கு. இதெல்லாம் இதோட ஷெடியூல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஷெடியூல் வேர் டு ஸ்டடி வேணும் அப்படின்னா எனக்கு நான் நம்பர் பின்னாடி நோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபீஸ் வந்து இந்த 3க்குமே ஐ மீன் குரூப் 1க்கும் 2, 4க்கும் இந்த 2க்கும் ஸோ சேம் ஷெடியூல் தான். பட் கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து மாறும். ஸோ குரூப் 1க்கு ஒரு கொஸ்டின் பேப்பர், குரூப் 2, 4க்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எழுதுவீங்க. ஏன்னா குரூப் 1க்கு லாங்குவேஜ் இருக்காது, இதுக்கு வந்து லாங்குவேஜ் இருக்கும். சரிங்களா? ஸோ 2 கொஸ்டின் பேப்பர் நீங்க எழுதுவீங்க. ஒன்று சனிக்கிழமை கொடுத்துறேன், ஒன்று ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துறேன். பேட்ச் டீடைல்ல போதுமான அளவு நான் சொல்லிட்டேன், அதனால தான் சொல்றேன். அது ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 999 மட்டும் டெஸ்ட். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச். அப்போ நீங்க இந்த 2 கொஸ்டின் பேப்பரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்தது செகண்ட் பேட்ச் வந்து மெயின்ஸ் வரையிலுமே கிளாஸும் டெஸ்ட்டும் மெயின்ஸ் வரையிலுமே இந்த 2 முடிச்சுட்டு அப்புறம் மெயின்ஸ் வருவீங்களா, அந்த மெயின்ஸோட கிளாஸ், மெயின்ஸோட டெஸ்ட் எல்லாமே இருக்கும். 2க்கும் இருக்கும், 2Aக்கும் இருக்கும். சரிங்களா? இது வந்து செகண்ட் பேட்ச். ஸோ பேட்ச் நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பேட்ச் நம்பர் 1, வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும். பேட்ச் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயின்ஸ் வரையில இருக்கக்கூடிய பேட்ச் நம்பர் 2. சரிங்களா? பேட்ச் நம்பர் 1ல வந்து நான் மண்டே வந்து ஓவர்வியூ உங்களுக்கு கொடுத்துருவோம். தட் இஸ் சண்டே எக்ஸாமுக்கு நீங்க என்ன படிக்கணும், எங்கிருந்து படிக்கணும், என்னென்ன போர்ஷன் இருக்குது, அந்த போர்ஷன்ல எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் அதிகமா என்ன அளவு டெப்தா படிக்கணும், எந்தெந்த டாபிக்ஸை மேலோட்டமா படிக்கணும், இந்த டீடைல்ஸ் எல்லாமே மண்டே ஓவர்வியூ கிளாஸ்ல மேம் சொல்லிடுவாங்க. சரிங்களா? அடுத்தது சண்டே டெஸ்ட் இருக்கும். எப்போ போல நான் சொன்ன மாதிரி தான் 10:30க்கு வந்து 10:30 to
1:30 நீங்க டெஸ்ட் எழுதுங்க. ஆன்சர் கீ 2 o'clock கொடுக்கும். ஈவினிங் வந்து 6 o'clock வந்து உங்கள்கிட்ட ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இஃப் சப்போஸ் இந்த 6 o'clock எவ்ரிடே நீங்க ஃப்ரீயா இருக்க முடியாது, அட்டன் பண்ண முடியாது, இல்லைன்னா ஏதோ ஒரு நோட் பண்றதுக்குள்ள அடுத்ததுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க லைவ் அட்டன் பண்ணீங்கன்னா அப்பவே நீங்க ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நீங்க கேட்டுக்கலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு முடியல இன்னொரு டைம் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த ரெக்கார்டை வந்து உங்களோட டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நீங்க அது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பேட்ச் 2 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ரெகுலரான கிளாஸஸ் இருக்கும். ஆனா இந்த பேட்ச் 1ல உங்களுக்கு மண்டே ஓவர்வியூ கிளாஸ் இருக்கும், சண்டே டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் இருக்கும் 999. ஓகேங்களா? பேட்ச் 2ல வந்து மண்டே டு ஃப்ரைடே ரெகுலரா கிளாஸ் இருக்கும். குரூப் 4க்கு 2A எல்லாத்துக்குமே வந்து கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். 2 செஷன் இல்ல 3 செஷன் இருக்கும். தமிழ் செஷன் ஒன்று இருக்கும், ஆப்டிடியூட் செஷன் இருக்கும், ஜிஎஸ் செஷன் இருக்கும். இந்த 3 செஷன் அட்டன் பண்ணிட்டு அது அந்த எவ்வளவு மணி நேரம் செஷனோ மறுபடியும் அதுல இருந்து 1 மணி நேரம் செஷனா ½ an hour மட்டும் அந்த செஷன் அட்டன் பண்ணிட்டு நீங்க ½ an hour மட்டும் அந்த இதை ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ ஒரு நாள் நீங்க தமிழும் படிக்கணும், மேக்ஸும் படிக்கணும், ஜிஎஸும் படிக்கணும். ஸோ அதனால 3 செஷன் மேக்ஸிமம் 2 or 3 செஷன் இருந்துடும். சரிங்களா? அதாவது அந்த சண்டே போர்ஷனை முடிக்கிற வரையிலும் உங்களுக்கு வந்து இருக்கும். இஃப் சப்போஸ் மண்டே டு ஃப்ரைடே முடிக்க முடியலைங்கிற பட்சத்துல உங்களுக்கு சாட்டர்டே வரும். தென் நேத்து ஒரு ஸ்பெஷல் செஷன் அட்டன் பண்ணிருப்பீங்க, ஓவராலா கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து அப்பப்போ அந்த மாதிரி செஷனும் வைப்பாங்க. அது ப்ரியராகவே உங்களுக்கு என்ன டைம் வரும் எல்லாமே டெலகிராம் குரூப்ல வந்து கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவேன் நான். சரிங்களா? அடுத்தது வந்து டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்ச்ல அப் டு மெயின்ஸ் வரையிலுமே இருக்கு. இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா 2A ப்ரிலிம்ஸ் நீங்க செப்டம்பர் மந்த் எழுதுவீங்க. எப்படி இருந்தாலும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல இருக்கலாம். இல்ல அப்படின்னா அடுத்த வருஷம் ஜான் ஃபெப்லையும் கூட நமக்கு போகலாம் மெயின்ஸ் இல்லைங்களா? ஸோ அது வரையிலுமே நீங்க கிளாஸ் அண்ட் டெஸ்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க புக்கோடையும் வாங்கிக்கலாம். புக் மெட்டீரியல் ப்ரிலிம்ஸ்க்கு புக் மெட்டீரியல் ரெடியா இருக்கு, மெயின்ஸ்க்கு புக் மெட்டீரியல் ரெடியா இருக்கு. ஸோ அந்த ஹார்ட் காப்பி எல்லாமே ஹார்ட் காப்பி அது வேணும்னாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 7867945526 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் சொல்றேன். அண்ட் அனதர் விஷயம், நீங்க ஓப்பன் டு ஆல் டெஸ்டா இருந்தாலும் சரி, மற்ற டெஸ்டா இருந்தாலும் சரி, ரீடெஸ்ட் நீங்க எழுதணும். பிலோ 60% மார்க் கீழே நீங்க இருந்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் நான் கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்றீங்க, இன்னொரு டெஸ்ட் நீங்க எழுதுறீங்க. அது வந்து எல்லாமே வந்து 200 கொஸ்டின்ஸோட இருக்கும். ரீடெஸ்ட் எழுதுறது மட்டும் 100 கொஸ்டின் வச்சிருப்பேன். அதுல நீங்க 60 மார்க்குக்கு மேல எடுக்கணும், 60% வந்து எடுக்கணும். சரிங்களா? இல்ல அப்படின்னா நீங்க ரீடெஸ்ட் போவீங்க. எனக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த டெஸ்ட் சண்டே முடிச்சுட்டு மேக்சிமம் சண்டே முடிச்சுட்டு மண்டே மார்னிங் ஒரு 11 o'clock நீங்க எனக்கு உங்களோட மார்க் என்டர் பண்ணி கொடுத்துருங்க. மார்க் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல சொல்லிடுங்க. அப்ப நான் ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணி மண்டே ஈவினிங்குள்ள நான் வந்து விட்டுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் விஷயம். தென் வந்து ஃபர்ஸ்ட் 3 மார்க்குள்ள நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்குள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் 1 வந்து சார் ஃப்ரீ பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட், ஃபர்ஸ்ட் இந்த 2 ஓப்பன் டு ஆல் டெஸ்ட்ல 2லயுமே ஃபர்ஸ்ட் 3க்குள்ள வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் 1 வந்து நம்ம ஃப்ரீயா வச்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து டீடைல்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பாருங்க. தென் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனோடயே வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் நம்ம கொண்டு போகலாம். ஸோ மெயின்ஸ் எப்படி கொண்டு போறோம்னா டெஃபினட்டா டெய்லியும் இல்லைன்னா டெய்லி நம்ம ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணிட்டு வரோம் இல்லையா? டெய்லியும் ஒரு கொஸ்டின் எழுதிட்டு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் எழுதிட்டு அதோட ஆன்சர் டிஸ்கஷன் 1-on-1 ஃபீட்பேக்கா வந்து சார் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலகிராம் லிங்கையும் நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? டெய்லி ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணுவாரு. ஸோ நீங்க வந்து எழுதிட்டு அதே குரூப்ல வந்து நீங்க போஸ்ட் பண்ணிடணும். ஸோ அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சார் பர்டிகுலர் டைம் கொடுப்பாரு. அந்த டைம்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுதலாம். நீங்க வந்து ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். அந்த விஷயங்கள் இருக்கு. சரியா? ஸோ அவர் சொல்ற ஃபீட்பேக்ல அப்படியே நோட் பண்ணிட்டு அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து குறைச்சுக்கோங்க. சரியா? ஸோ கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிடுவாங்க. ப்ரிலிம்ஸ் கிளாஸ் எடுக்கும்போதே இப்ப ட்ரைஸ் பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை பத்தின திட்டங்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்ல லாஸ்ட் குரூப் 2லயோ 2Aலயோ கேட்டிருக்காங்க. அத மாதிரி சொல்லிடுவாங்க. அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே வந்து மெயின்ஸோட டச் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த மந்த் விட்டுருவாங்க. மார்ச் மந்த்ல இருந்து கொஞ்சம் ப்ரிலிம் செஷன், மெயின் செஷனும் கொஞ்சம் போகும். டெய்லி ஒரு கொஸ்டின் வந்து நீங்க ரைட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து நல்லாவே இருக்கும். சரிங்களா? இவங்கள போஸ்டிங் வாங்கினவங்க தான். 169.5 வந்து எடுத்திருக்கிறாங்க. ஓகே. இந்த மார்க்கும் பின்னாடி வந்து பாத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூஷன் ரொம்ப டிஃபரன்ஸ் வருது. இருந்தாலும் பாருங்க இந்த செகண்ட்ல வேல்யூஷன்ல நிறைய மார்க் எடுத்தனால அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஓகே. ஒருத்தர் 0 போடுவாங்க. அதே கொஸ்டினுக்கு இன்னொருத்தர் வந்து நல்ல மார்க் போட்டிருப்பாங்க. 3 மார்க் போட்டிருக்காங்க.
இதை நீங்க ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து கிளாஸ்ல உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ தமிழ் மட்டும் கிடையாது, இங்கிலீஷ் பேப்பரும் நம்ம பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க சரிங்களா. லாஸ்டா நடந்த பேப்பர் எல்லாமே இருக்கு. குரூப் 1ஓட பேப்பர் கிளாஸ்ல உங்களுக்கு ஃபுல்லுமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, கிளாஸ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஷெட்யூல வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து நம்ம வின் பண்ண முடியும். சரிங்களா. இந்த சண்டே டெஸ்ட்னா இந்த சண்டே வந்து நீங்க ஃபுல்லுமே எழுதிருங்க. அப்படின்னா மட்டும் தான் உங்களால அடுத்ததுக்கு வந்து கொண்டு போக முடியும். சரிங்களா. அதே மாரி ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா, வேர் டு ஸ்டடி ஃபுல்லுமே இருக்கு. இப்போ அந்த டாபிக்க முழுசா முடிச்சிருங்க. அத ஒரு நாள்லயே இப்ப ஜெனடிக்ஸ் வந்து 10த்ல இருக்கு, 12த்ல இருக்கு. ஆ பாத்தீங்கன்னா, இந்த 12த்லயே 2 லெசன் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இத ஒரு லெசன இன்னைக்கு முடிச்சிருங்க. இன்னொரு லெசன இந்த மாரி பிரிச்சு பிரிச்சு படிங்க. ஒரே ஸ்ட்ரெச்சா ஒரே மாரி சப்ஜெக்ட் படிக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவுமே சலிப்பு தட்டும். அதே மாரி டீம் ஃபார்ம் பண்ணி படிங்க. சோ நான் எல்லா குரூப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஓப்பன் டூ மெசேஜ். நீங்க ஓப்பன் மெசேஜ் வந்து பண்ணலாம். சோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். சோ அதனால இத வந்து நீங்க பாத்துக்கங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. ஏதாவது டவுட் அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ல காமிச்சேன் இல்லைங்களா? அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஓகே. சோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. யுட்டிலைஸ் பண்ணுங்க. நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணலைனாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இந்த டெஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு ஆன்சர் டிஸ்கஷன் நீங்க பண்ணணும். சரிங்களா? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.